ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் மாம் போர்ட்ஃபோலியோ. செப்டம்பர் 5ஆம் தேதி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் ஐபிஓ ஓப்பன் ஆக போகுது கம்மிங் மண்டே அன்னைக்கு. ஸோ இந்த ஐபிஓ பற்றிய அனாலிசிஸை ரொம்ப குயிக்காகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1921 இன்கார்பரேட் பண்ணினாங்க தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க். ஸோ 100 இயர்ஸ் ஓல்டு பிரைவேட் பேங்க் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவர்களுடைய கஸ்டமர் பேஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ரீட்டைல் கஸ்டமர்ஸ், அக்ரிகல்ச்சர் கஸ்டமர்ஸ், எம்எஸ்எம்இ, மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைசஸ். ஸோ இவர்கள் எல்லாமே இவர்களுடைய கஸ்டமர்ஸாக இருக்காங்க. பிரான்ச்சஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 509 பிரான்ச்சஸ் வச்சுருக்காங்க. மார்ச் 2022 படி 5.08 மில்லியன் கஸ்டமர் பேஸ் இருக்காங்க. ஸோ இவர்களில் இந்த கஸ்டமர்ஸில் 79% ஆஃப் கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா 5 இயர்ஸ்க்கும் மேலே இவர்களுடைய கஸ்டமர்ஸாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 369 பிரான்ச்சஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலையும் மற்ற ஸ்டேட்டில் மற்ற 15 ஸ்டேட்டில் 4 யூனியன் டெரிட்டரிஸில் ரிமைனிங் பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம இந்தியன் பேங்கிங் செக்டார் இன்னமும் அண்டர் பெனட்ரேஷனில் தான் இருந்துகிட்ருக்கு. ஸோ இன்னும் ஃப்யூச்சரில் நல்ல ஹை க்ரோத் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2015 to 2020 வரைக்கும் டெபாசிட் க்ரோத் 10% CAGR இருந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இனி ஃப்யூச்சரில் இது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் ரொம்ப அதிகம். இப்போ பார்த்தோன்னா எக்கனாமிக் ஸ்லோ டவுன், அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரெஸ்டு லோன், வாரா கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்றனால பேங்கிங் செக்டார் இப்போ கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாமல் இருந்துகிட்ருக்கு. பட் இப்போ ஃப்யூச்சரில் எக்கானமி க்ரோ ஆகிறதுக்கு பேக் போனாவே நம்ம பேங்கிங் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக பேங்கிங் வந்து நல்ல க்ரோத் அடைகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் பேங்க்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக அவர்களுடைய மார்க்கெட் ஷேரை ப்ரைவேட் பேங்க்ஸ் கிட்ட இழந்துக்கிட்டே வர்றாங்க. ஸோ ப்ரைவேட் பேங்க்ஸ் நல்லா எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணினாங்க அப்படின்னா நல்ல ஹை க்ரோத் அடைகிறதுக்கு நம்ம இந்தியாவில் ஹை க்ரோத் அடைகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஓகேங்க, நெக்ஸ்ட் ப்ரமோட்டர் டீட்டெயில்ஸ்னு பார்த்தோன்னா ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு பேங்க் தான். சப்போஸ் ப்ரமோட்டர் ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தாலுமே பார்த்தீங்கன்னா அப் டு 3 இயர்ஸுக்கு மேலே ஒரு பேங்க் இருக்குது அப்படின்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் 26 தான் இருக்கணும், அப் டு 26 தான் இருக்கணும் அப்படின்றது இப்போத்த செபி ரூல்ஸ். ஸோ ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு பேங்க் அப்படின்றது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ ஃபுல்லாகவே நெக்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் த இஷ்யூன்னு பார்த்தோம்னா ஃபுல்லாகவே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். ஸோ டயர் 1 கேபிட்டல் சிட்டிஸில் கேபிட்டல் ரெக்யர்மெண்ட்ஸ் மீட் பண்ணுறதுக்காக தான் வந்து இந்த ஐபிஓ வர்றதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபைனான்ஷியல்ஸ் பார்க்கலாம். ரெவன்யூ ஒரு வருஷமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. ப்ராஃபிட்டும் பார்த்திங்கன்னா ஒரு வருஷமும் நல்லா இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. கடன் வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆக்சுவலி லோன்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க, டெபாசிட்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஓகேங்களா, ஏர்னிங் பெர் ஷேர் பார்த்தோன்னா ஒரு வருஷமும் இன்க்ரீஸ் ஆகுது. 57 ரூபா 67 பைசா அப்படின்றது சூப்பர் தான். நெட் அசெட் வேல்யூ 374 ரூபா 41 பைசான்ற மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட 1.5 டைம்ஸ் வந்து நெட் அசெட் வேல்யூவில் 1.5 டைம்ஸ் வந்து ஐபிஓ வர்றாங்க ப்ரைஸ் டு புக் ரேஷியோவில். ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் 15.40 அப்படின்றது ஓகே தான். நெக்ஸ்ட் வந்து பேங்க் அப்படின்னாலே நான் பர்ஃபார்மிங் அசெட் எப்படி இருக்குது, எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கறது தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பேங்க் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் கொடுத்துருக்காங்க. இவர்களுடைய லிஸ்டட் பேர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற லிஸ்ட் இன்னும் நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்குது. பட் இவர்களுடைய ரெவன்யூக்கு ஈக்குவலாக இருக்கிற ப்ரைவேட் பேங்க்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. லைக் கேவிபி, ஃபெடரல் பேங்க், கர்நாடகா பேங்க், ஆர்பிஎல் பேங்க், டிசிபி, இது மாதிரி. ஸோ இவர்களை கம்பேர் பண்ணும்போது கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசெட் 1.69% அப்படின்றது சூப்பர் தான். எந்த அளவுக்கு நான் பர்ஃபார்மிங் அசெட் குறையுதோ அந்த அளவுக்கு நல்லது. அந்த அளவுக்கு வாரா கடன் இல்லை அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தான், 100 ரூபா கடன் கொடுத்தாங்க அப்படின்னா 1 ரூபா 69 பைசா வராமல் இருக்குது அப்படின்ற மாதிரி. நெட்டு நான் பர்ஃபார்மிங் அசெட் 0.95, கிட்டத்தட்ட 100 ரூபா கடன் கொடுத்தாங்க அப்படின்னா 1 ரூபா மட்டும் வராமல் இருக்குது அப்படின்ற மாதிரி. மற்ற பேங்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் கேவிபி பார்த்தீங்கன்னா 2 ரூபா 28 பைசா வராமல் இருக்க மாதிரி. ஸோ இது மாதிரி இருக்குது. ஸோ நான் பர்ஃபார்மிங் அசெட் பொறுத்த வரைக்கும் சூப்பர் தான். ஓவராலாக ஃபைனான்ஷியல்ஸே ஓகேவாக தான் இருக்குது இந்த பேங்க் பொறுத்த வரைக்கும். ஓகேங்க, நெக்ஸ்ட் லிஸ்டட் பேர்ஸ் பார்க்கலாம். நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் லிஸ்ட் ஆகியிருக்கு. பட் இந்த பேங்க்கோட ரெவன்யூக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக வர்ற பேங்க் எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துருக்காங்க. 8 பேங்க் வந்து லிஸ்டட் பேர்ஸாக கொடுத்துருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்த் வைஸ் பார்க்குறப்ப சிஎஸ்பி பேங்க் தான் 17.29% ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்குது. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பார்த்தீங்கன்னா 15.4% இருக்குது. ஸோ ஓகே தான். பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக 35.8. சவுத் இந்தியன் பேங்க் ரொம்ப ஹை பிஇயில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப லோ அப்படின்னு பார்த்தோன்னா 3.39. கர்நாடகா பேங்க் ரொம்ப லோ பிஇயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் பார்த்தீங்கன்னா 525 ரூபா ஐபிஓ ப்ரைஸாக வர்றாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்ப 9.1 பிஇயில் வந்து ஐபிஓ வர்றாங்க. ஸோ இந்த ஐபிஓ வேல்யூ பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப சீப் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபெடரல் பேங்க் பார்த்தீங்கனாலே 10 பிஇயில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ நல்ல ஹை க்ரோத் இப்போ காமிச்சிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அதுக்கு ஈக்குவலாக வர்றாங்க அப்படின்றனால
சீப்பும் கிடையாது, ரொம்ப எக்ஸ்பென்ஸும் கிடையாது ஐபிஓ ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஐபிஓ டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஐபிஓ ஓப்பன் ஆகிறது செப்டம்பர் 5ஆம் தேதி, க்ளோஸ் ஆகிறது செப்டம்பர் 7ஆம் தேதி. ஃபேஸ் வேல்யூ 10 ரூபா. ஐபிஓ அப்பர் பிரைஸ் பேண்ட் 525 ரூபா. ஒரு லாட் அப்படிங்கிறது 28 ஷேர்ஸ். லிஸ்ட் ஆக போகிறது என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சியில். டோட்டல் இஷ்யூ சைஸ் 831 கோடி. எல்லாமே ஃப்ரெஷ் இஷ்யூ தான். நெக்ஸ்ட் ரீட்டைல் ரிசர்வேஷனாக 10% தான் கொடுத்துருக்காங்க. ப்ராஃபிட் மேக் பண்ண பேங்க் தான், பட் 10% தான் ரீட்டைல் ரிசர்வேஷனாக கொடுத்துருக்காங்க. பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் செப்டம்பர் 12ஆம் தேதி. அலாட் ஆகலைன்னா ரீஃபண்ட் வருது செப்டம்பர் 13ஆம் தேதி. ஷேர்ஸ் டிமேட் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிறது செப்டம்பர் 14ஆம் தேதி. லிஸ்ட் ஆக போகிறது செப்டம்பர் 15ஆம் தேதி. இந்த ஐபிஓவில் அப்ளை பண்ணுறதுக்கு மினிமமாக 14,700 ரூபாய் தேவைப்படும். ஓகேங்க. நெக்ஸ்ட் கிரே மார்க்கெட் ப்ரீமியம் அப்படின்னு பார்த்தோன்னா 30 ஆகஸ்ட் அப்போ கிரே மார்க்கெட்டில் எந்த ஒரு ட்ரேடுமே நடக்கல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம், இன்னும் நிறைய டைம் இருக்குது. ஸோ செப்டம்பர் 5ஆம் தேதி ஐபிஓ ஓப்பன் ஆகட்டும். ஸோ அப்போ வரைக்கும் ஏதாவது டிமாண்ட் இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ரிஜிஸ்டார் லிங்கின் டைம் இந்தியா பிரைவேட் லிமிடெட். ஸோ ஐபிஓ பற்றிய அப்டேட்டுக்கு நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அலாட்மெண்ட் லிங்க்கும் நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்னுடைய ஃபைனல் வியூ பார்க்கலாம். ப்ரமோட்டர் ஹோல்டிங் ப்ரொஃபஷனலி மேனேஜ்டு கம்பெனி தான். ஃபைனான்ஷியல்ஸ் நல்லா ஓகேவாக தான் இருக்குது. பிஸ்னஸ் பொறுத்த வரைக்கும் பேங்கிங் பிஸ்னஸ். காம்படிட்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கேவிபி, சிட்டி யூனியன், ஃபெடரல் பேங்க், ஆர்பிஎல், சவுத் இந்தியன் பேங்க், டிசிபி, இது எல்லாமே காம்படிட்டர்ஸை கொடுத்துருக்காங்க. இந்த காம்படிட்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது வேல்யூஷன் அப்படின்றது ஓகே தான். ரொம்ப சீப்பான வேல்யூவில் ஐபிஓ வர்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஹை எக்ஸ்பென்சிவில் ஐபிஓ வர்றாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இண்டஸ்ட்ரி பிஏ கம்பேர் பண்ணும்போது ஓகேவாக தான் இருக்குது, 9.1 அப்படின்றது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரி க்ரோத் ஓகேவாக தான் இருக்குது. பட் ப்ரைவேட் பிளேயர்ஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஹை க்ரோத்தை இப்போ காமிச்சிட்டு வர்றாங்க நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் எல்லாருமே. ஸோ இந்த பேங்க் பார்த்திங்கன்னா 100 வருஷம் பழைய பேங்க்கு, ஓல்டு பேங்க். ஸோ இப்போ 100 இயர்ஸில் க்ரோ ஆகணும் அப்படின்னு நினச்சிருந்தா எவ்வளோ மார்க்கெட் ஷேரை கண்டிப்பாக பிடிச்சிருக்க முடியும். மேபி இனிமேல் தான் நல்லா ஹை க்ரோத் காட்டுவாங்களோ என்னமோ. ஸோ அவங்க ப்ரூஃப் பண்ணட்டும், ஹை க்ரோத் காட்ட போகிறோம் அப்படின்ற மாதிரி நல்லா ப்ரூஃப் பண்ணட்டும். நம்ம அதுக்கப்புறம் இந்த பேங்க்கில் என்டர் ஆகிக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா இப்போ நல்ல ப்ரூஃப் பண்ணிக்கிட்டு இருக்கிற நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸே நல்ல அட்ராக்டிவ் வேல்யூஷனில் இப்போ நமக்கு கிடைக்குது அப்படின்றப்ப ஒன்ஸ் இவங்க ப்ரூஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்டர் ஆகிறது நல்லதாக இருக்கும். ஸோ அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது என்னுடைய கருத்து தான். இது தப்பாகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் லாங் டேர்முக்கு இப்போதைக்கு இந்த பேங்க்கில் வேண்டாம் அப்படின்னு தான் தோணுது. ஸோ நெக்ஸ்ட் ஷார்ட் டேர்ம் வியூ பார்க்கலாம். நம்ம எப்போவுமே சொல்கிற மாதிரி அப்ளை பண்ணுற டைமில் நம்ம செக் பண்ணிக்கணும். சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டேட்டஸ், ப்ரோக்கர்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ் எப்படி இருக்குது, கிரே மார்க்கெட் ப்ரீமியம் நல்ல டிமாண்ட் இருக்கா அப்படின்னும், செகண்டரி மார்க்கெட் கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படின்னும் அப்ளை பண்ணுற டைமில் நம்ம செக் பண்ணிக்கலாம். சப்போஸ் டிமாண்ட் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஷார்ட் டேர்முக்கு இந்த பேங்க்கில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 6th ஸ்டெப் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவர்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஐபிஓ அப்டேட்ஸ்க்காக. நெக்ஸ்ட்டு நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஐபிஓ அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அலாட் ஆகிறதுக்கு சான்சஸ் கிடைக்கும். ஏன்னா இப்போ வர எல்லா ஐபிஓஸுமே ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுது. ஸோ அதனால் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா நம்ம சேனலோட வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஏஞ்சல் 1 and Zerodhaவோட லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக உங்களுடைய சோஷியல் மீடியாவில் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.